எல்லாம் gift கொடுத்துடலாமா? ஆமாப்பா, எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சுல, வாங்க gift கொடுத்துடலாம். எனக்கு எல்லாம் gift கொடுக்க போறீங்களோ? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி gift கொடுக்க போறோம்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். சரிங்க, நான் சொன்ன மாதிரி நான் தான் என்னோட gift ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். நீ சொல்லி வச்ச மாதிரி நீயே ஃபர்ஸ்ட் கொடு அஞ்சனா. அவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் இல்லை ஃபாத்திமா, இதான் நான் உனக்காக பண்ண கிஃப்ட்டு. இதை வந்து நான் கடையில் தான் வாங்கினேன், பேக் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, சூப்பராக இருக்குது. எனக்கு எப்போ தான் ஓப்பன் பண்ணுவோன்னு இருக்குது. இருந்தாலும் நான் எல்லா கிஃப்ட்டையும் வாங்கி ஒன்றா வச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்கும் நீங்கள் நைட்டு. ரெண்டாவது நான் தானே கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ நான் தான் கொடுப்பேன். இந்த ஃபாத்திமா, இதான் என்னோட gift, கொஞ்சம் குட்டி gift தான். பார்க்கவே சூப்பரா சாக்லேட் ஷேப்ல இருக்கு. வாவ், ஜாலி. எனக்கு இதுக்கு ஓபன் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கு. நானும் ரோஷனும் சேர்ந்து ஒரே gift எல்லாம் வாங்கியிருக்கோம். சரியா ஃபாத்திமா? அதனால அந்த gift கொடுக்குறேன். ரோஷனுக்கா, ஃபாத்திமா பர்த்டே உங்களுக்கு நீ காலையில தானே தெரியும். எப்படி giftலாம் வாங்குனீங்க? என்கிட்ட நேத்தே அபி சொல்லிட்டா, அதனால நான் giftலாம் வாங்கி வச்சிட்டேன் அஞ்சனா. என்னடி என்று சொல்லவே இல்ல? ரோசக்கா தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தா நீ ரோசக்கா சொல்லியிருக்க போல. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லப்பா, மறந்துட்டேன். இந்த பாத்திமா, இதான் என்னோட கிஃப்ட், ரோஷனோட கிஃப்ட்டும். வாவ், எவ்வளோ பெரிய கிஃப்ட், அதுவும் என் ட்ரெஸ் கலர்ல பேக் பண்ணிருக்கீங்க ரோசக்கா. இப்போ நான் கொடுக்குறேன். இதுதான் என்னோட கிஃப்ட். வாவ், இதுவும் குட்டி சாக்லேட் மாதிரி சூப்பரா இருக்குது. இதே இங்க வைப்போம், எல்லாத்தையும் ஒண்ணா ஓபன் பண்ணலாம். இப்பவே 4 gift செஞ்சிருச்சு. ஓகே அபி, இப்போ நீ தான் கொடு. நான் என்னோட gift லாஸ்டா தான் கொடுப்பேன் கவிஷா, நீ கொடுத்துரு. சரி, நானே கொடுக்குறேன். என்ன ஃபாத்திமா, இதான் என்னோட gift. ஓ, உன்னோட gift yellow கலரா? இதுவும் நல்லா பெருசா கியூட்டா இருக்குது. ஐயோ, சூப்பர் gift-ஆ இருக்குது. எல்லாம் பெருசா இருக்கு. இப்போ லாஸ்டா நான் கொடுக்க போறேன். என்ன ஃபாத்திமா, இதுதான் என்னோட gift. அபி, என்னோட gift ரொம்ப பெருசா இருக்குது. உள்ள சத்தெல்லாம் கேக்குது, என்னமோ இருக்குது போல. சரி, பார்க்கலாம். இது வரைக்கும் என் பர்த்டே எப்பவுமே இந்த மாதிரி பெருசா கொண்டாடினது இல்ல. பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடும் போது எனக்கு இவ்வளோ கிஃப்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏ பசங்களா, சும்மா வர வேண்டியதானப்பா, எதுக்குப்பா கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆன்ட்டி ஃபாத்திமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளுக்கு நாங்கள் கிஃப்ட் வாங்காம எப்படி ஆன்ட்டி வருவோம்? நீங்க இப்படி பாத்திமா மேல பாசமா இருக்க போயிட்டா அவ வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வரணும்ட்டு அடம் பிடிச்சா. அதே மாதிரி வந்துட்டா, வந்தவனையும் பிறந்தநாளும் இங்கேயே கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி சந்தோஷம் தான். நீங்க சந்தோஷம் மட்டும் தானே பாட்டி சந்தோஷப்படுவேன். ஆமா பாட்டி, எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க இங்கே வரணும்னு ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். இப்போ ஒரு வழியாக வந்துட்டேன். ஜாலி தான் இனிமே. ரம்ஜான் வேற வருது, அதுக்கு வேற சூப்பராக இருக்கும். சரி, இப்போ நான் கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன். எந்த கிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம்? நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன், ஸோ என் கிஃப்ட்டே ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணு. ஓகே அஞ்சு, நான் உன் கிஃப்ட்டே நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். நீ என்ன கலர் கொடுத்தா? அந்த பிங்க் கலர் தானே கொடுத்தேன். சரி, அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். எல்லா கிஃப்ட்டையும் ஒரு மாதிரி தெரிஞ்சாச்சு. இப்போ இதை மட்டும் ஓப்பன் பண்ணலாம். எனக்கு வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஜாலியாகவே இருக்கிற பார்க்கும். என்னதான் அப்படி உள்ள இருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓப்பன் பண்ணுறேன். லப்பர் பேண்ட் வேறு போட்டுருக்கேன், அது வேறு பிக்கவே முடியல. ஒரு வழியாக பிச்சிட்டேன். டேப்லாம் ஊட்டிருக்கியா என்ன? இவ்வளோ டேப்பு கஷ்டப்பட்டு எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேன். வாவ், என்னப்பா இது, ஃப்ரெண்டுன்னு போட்டு சூப்பரா இருக்குது. லைட்ல எரியுமா? வாவ், அழகா இருக்குது. நைட்டு போல கிட்ட வச்சிருந்தா சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கு. உனக்காக தான் நான் பார்த்து வாங்கினேன் ஃபாத்திமா. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது எனக்கு யார் கிஃப்ட் கொடுத்தா? மீனா தான் கிஃப்ட் கொடுத்தா. சரி, இப்போ நான் மீனா கிஃப்ட்டே ஓப்பன் பண்ணிடுறேன். இது சாக்லேட் மாதிரி இருந்த கிஃப்ட் தானே, ஓப்பன் பண்ணுறேன். வாவ், என்னப்பா கிளிப்பா வந்து விழுகுது, சூப்பரா இருக்கு. வாவ், இது கவு கிளிப்பு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமே. எங்க அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல. இந்த மாதிரி கிளிப் தான் எங்க அம்மா நான் கேட்டுட்டே இருந்தேன். ஃபாரின்ல இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தேன். பட் வாங்கியே கொடுக்கல. நீ எனக்கு கொடுத்துட்ட, சூப்பரா இருக்கு. அப்புறம் இது சிலுக்குனோட கிளிப்பு. அதுக்கப்புறம் இப்படி கிரீன் கலர். வாவ், என் ட்ரெஸ்க்கு மேட்சா இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த ரெட்
கலரும் ஒயிட் கலர் காம்பினேஷன் கலந்ததா, இதுவும் சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் gift மீனா. நல்லா இருக்கா பாத்திமா? உனக்கு பிடிக்குமா எப்படின்னு தெரியாம வாங்கினேன். அதான் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். சின்ன gift தான் இருக்கும், பரவாயில்ல இல்ல. இதான் சின்ன gift, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து யார் தந்தா gift? அடுத்து யார் தந்தான்னா தெரியல. நான் ஐஷுக்குள்ளதே ஓபன் பண்றேன். ஐஷுக்குள்ளதான் சாக்லேட் மாதிரி தான் இருந்தது. சரி இதே ஓபன் பண்றேன். லப்பல் பண்ணி எவ்வளவு முடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க. ஒரே ஓபன் பண்றேன். வாவ், பிரேஸ்லெட் தானே இது, சூப்பரா இருக்கு. Black கலர். இதான் இப்ப எல்லாருமே ஃபாரின்ல போட்டுட்டு இருந்தாங்க. இதே நானும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஊர்லயே கிடைக்குமா இதெல்லாம்? எங்கப்பா வாங்குறீங்க? எல்லாரும் ஒரே கல்ல வாங்குனீங்களா, தனித்தனியா போய் வாங்குனீங்களா? சூப்பர் சூப்பரா இருக்கு எல்லா கிஃப்ட்ஸும். வாவ், எனக்கு இந்த பேஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐஷு. இப்போ நம்ம தெரு கிட்ட புதுசா ஒரு கடை திறந்துருக்காங்க பாத்திமா. அங்க எல்லாமே இருக்கு, ஸ்கூல் திங்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அங்கதான் நாங்க எல்லாருமே அதுக்காக வாங்கினோம். ஓ அப்படியா? அந்த கடைக்கே நம்ம போய் ஸ்கூலுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்கு. சரி இதை ஓரமா வச்சுட்டு நான் அடுத்த கிஃப்ட் ஓபன் பண்றேன். அடுத்து வந்து ரோஷன் அக்கா கொடுத்த கிஃப்ட்ஸ் தான் ஓபன் பண்ண போறேன். இது ரொம்ப பெரிய கிஃப்ட். இதை எப்படி ஓபன் பண்றதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் பின்னாடி திருப்பி பார்த்துக்கலாம். இங்கதான் புக் போட்டு வச்சிருக்காங்க. இதை ஓபன் பண்ணா கரெக்டா இருக்கும். ஏதோ ரெட் கலர்ல பவுச் மாதிரி தெரியுது. இருங்க நான் ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்க்கறேன். ஆமா, ரெட் கலர்ல ஒரு பெரிய பவுச் இருக்கு. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க ஒரு அழகான ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓபன் ஆயிடுச்சு. இந்த பவுச்சுக்குள்ள என்னலாம் இருக்கு? ஓ, இப்படி ஒரு கிரேயான்ஸ் கொடுத்துருக்காங்க. வாவ், அழகா இருக்குதே கிரேயான்ஸ்லாம். நான் டிராயிங் பண்ணுவேன் இதை வச்சுதான். ஓ, ஒரே மாதிரி 2 கிரேயான்ஸா? சூப்பரா இருக்குக்கா. 2 பேர் இருக்கிறதுனால 2 கொடுத்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்னதுலாம் இருக்குல்லக்கா? ஓ, ஒரு ஸ்கேலு. வாவ், பிரின்சஸ் பாடி போட்ட ஒரு மாடல் ஸ்கேல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஒரு பென் கொடுத்துருக்காங்க. இது என்னதுக்கா? கத்தி மாதிரி இருக்கு. ஏன் பார்க்க தான் நைஃப் மாதிரி இருக்கு. அதை ஓப்பன் பண்ண அதுவும் பெண்ணு தான். எங்கேயோ ஓப்பன் பண்ணணும். ஆமா, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஆமாம், பெண்ணு தான். சூப்பராக இருக்கு. ஓகே, அடுத்தது எடுக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஓ, ஜாமெண்ட்ரி பாக்ஸா? இதுவும் வேணும்னு நினச்சிட்டேன். எனக்கு கிஃப்ட்லேயே வந்துருச்சு. சரி இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு உள்ளக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் இருக்கு உள்ளக்க. ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, ஒரு எரேசர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா ஜாமெண்ட்ரி பாக்ஸும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பவுச்சு. இந்த பவுச்சுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததான் கவிதா கொடுத்த கிஃப்ட் ஓபன் பண்றேன். எல்லோ கலர்ல இருந்தது இந்த கிஃப்ட். எல்லோ கலர் டேப் வச்சு ஒட்டிருக்கலாம். சரி ஓபன் பண்றேன். வா, இது என்னது? பாக மஞ்சள் கலர்ல இருக்குது. வெளியே தான் கவர் மஞ்சள் கலர் இருந்தா உள்ளே தான் மஞ்சள் கலர்ல இருக்குது. சூப்பரா இருக்கு. ஏ பாத்துக்க, பின்னாடி லைட் மாதிரி இருக்கும் பாருங்க. ஆன் பண்ணா லைட் எரியும். லைட் எரியுமா இதுலயுமா? இது பாக்குறேன். அட ஆமா, சூப்பரா இருக்குது. இது நான் லைட் அமர்த்திட்டு காமிக்கிறேன். இது வேற லெவல்ல இருக்கும் பாரு. இருட்டுக்குள்ள பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு பாத்தியா? ஆமாப்பா, சூப்பரா இருக்குது. இது அந்த இருட்டுக்குள்ள அங்கே ஒரு லைட் கொடுத்தால அதையும் நம்ம வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், சூப்பரா இருக்குது. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வாட்டி லைட்டே 2 தான் வந்திருக்கா. 2 வேற வேற மாடல்ல சூப்பரா இருக்கு. நல்லா ஃப்ளவர் போட்டுருக்கு. நல்லா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கு. சரி லைட்டை போடுங்கப்பா. அடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணலாம். ஏமா லைட்டை போட வேண்டாம், அமர்த்திடலாம். அதுக்கப்புறம் எரியாம போயிட போகுது. சரி, இப்போ நான் வந்து அடுத்த கிஃப்ட் ஓபன் பண்றேன். அடுத்ததான் யார் கொடுத்தது? லாஸ்டா அபி கொடுத்த கிஃப்ட். இததான் எப்போ ஓபன் பண்ணணும்னு இருந்தது. இதை ஓபன் பண்ணவே மனசுல. நீட்டா பேக் பண்ணிருக்கா. சூப்பரா இருக்கு. சரி, இதை எப்படினாலும் ஓபன் பண்ணிங்கன்னா நான் ஓபன் பண்றேன். வாவ், இது பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா, பாக்ஸ் தான். லாஸ்ட் டைம் ஒரு எல்லோ கலர் ஸ்டிக்கர் இருக்கு. இதை உரிச்சிட்டோம்னா பாக்ஸ் நமக்கு வெளியே வந்துடும். இது உடைக்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாக்ஸ் எடுத்துட்டு. வாவ், சூப்பரா இருக்குது. ஐயோ, இந்த ஸ்நேக்ஸ் ஐட்டம்க்கு இந்த வாட்டி எனக்கு ஸ்கூலுக்கு எதுவுமே வாங்க வேண்டாம் போல. உள்ளே இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்க போல. 2 பேனு, அதுக்கப்புறமா ரோஷக்காவும் ரோஷன் அண்ணாவும் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்கேல். அது எல்லோ கலரு. இது வந்து பிங்க் கலர். பாக்ஸ்க்கு மேட்சாக இருக்கு. வாவ், சூப்பர். நான் இதே செட்டாக கொண்டு போவேன். அப்புறமா இங்கே ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது அமுக்குனா கூட இந்த பொடிச்சிட்டு வெளியே வருமே. இது பார்க்க தான் ஜாலியாக இருக்கும். நான் ஒய்யாமல் இதை வளைச்சு விளாண்டுட்டே இருப்பேன் தெரியுமா. இந்த மாதிரி நான் இன்னொரு பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அது உடனே நான் உடச்சிட்டு நல்லா பத்திரமா நான் வச்சுட்டேன். பின்னாடி நமக்கு வந்து ஓப்பன் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படிதானே? சூப்பராக இருக்குது இல்லை? நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த வாட்டி எனக்கு வந்து எல்லா கிஃப்ட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே பசங்களா. உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு பார்த்து பார்த்து வாங்கியிருக்கீங்களே.
இதுக்கு தான் ஃபாத்திமா வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரணும்னு சொல்லியிருக்கா போல இல்லையானே? ஆனால் ஆமாப்பா அப்துல்லா, இதுக்கு தான் ஃபாத்திமா ஊருக்கு வரணும்னு சொல்லியிருக்கா. ஃபாத்திமா போன சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பை பை, see you.